கடல் வாழ் உயிரினங்களிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரே மிருகம் ஆமை. திமிங்கலத்தை விடவும். எப்படி அது பயணம் செய்யும் சொல்றாங்க. ஆச்சரியப்பட்டேன் நான். அதுக்கு ரொம்ப அதிகமான வெயிட் இருக்குமா? அது என்ன செய்யுமா? ரொம்ப ஆச்சரியமான செய்தி சொல்றேன் குழந்தைகளை. ஜெயிக்கிறவங்களுக்கு தோக்குறவங்களுக்குள்ள இருக்க வித்தியாசம் குழந்தைகளை. இதெல்லாம் நீ ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ. ஸ்டே அலர்ட், பி அவேர். எப்படி ஸ்டே அலர்ட்டா இருக்குது பாரு. அதுக்கு திசை அறிவு அதிகமா. எங்க போறோங்கிறது அதுக்கு தெரியுமா? அது என்ன செய்யுமா? வேகமா போகணுங்கிறத கால்குலேட் பண்ணிடுமா. நீந்தாதான் கடலுக்குள்ள நீரோட்டங்கள் போகும். நீ ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்தனா உனக்கு தெரியும். உள்ள நீரோட்டங்கள் போமா, அந்த நீரோட்டத்துல போய் தன்னை இணைச்சுக்குமா. வேகமா போகிற அந்த ஆமையை விட அதிதீவிரமாக போகின்ற அந்த நதியினுடைய ஓட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாம் ஆமை. மற்றவங்க எல்லாம் பின் தள்ளி அது பாட்டுக்கு நீந்தி முன்னால போய்கிட்டே இருக்குமா. உனக்கிட்ட சொல்லட்டுமா, நீ சேர்ந்திருக்கக்கூடிய நீரோட்டம் தான் இந்த பள்ளிக்கூடம். சேர்ந்து பயணம் பண்ணிக்கோ, ஜெயிச்சு வந்துரு. எவ்வளவு வேகமா பயணம் பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா பயணம் பண்ணு. கரிக்குலமா பயன்படுத்திக்கோ. இன்னொரு விஷயம், இந்த நீரோட்டம் வந்து வடக்கால போகுதுன்னு வச்சுக்கோ. ஏன் அதுக்கு தெற்கு பக்கம் போனோம்னா நீரோட்டத்துல இருந்து வெள்ளம் வந்துருமா. நீரோட்டம் போற பக்கத்துல போவாது. அதான் உனக்கு சொல்ல விரும்புற செய்தி. லெஃப்ட் சைட்ல போகணும் அப்படின்னு சொல்லி அது தெற்கு பக்கம் போகணும்னு அது முடிவு பண்ணிருச்சுன்னா தெற்கு பக்கத்துல வரக்கூடிய நீரோட்டத்திற்காக காத்திருக்குமா. அங்க போய் ஜாயின் பண்ணிக்குமா. அது 300 வருஷம் 400 வருஷம் முட்டையிடுதுன்னா அந்த 400 வருஷமும் எந்த இடத்துல முட்டையிடுமோ உலகத்துல எங்க கடல்ல சுத்தினாலும் முட்டையிடறதுக்கு மட்டும் அங்க வந்துருமா. என்ன திசை அறிவுங்க அதுக்கு. தமிழர்கள் கடலாடிகள். அவர்கள் கப்பல் வைத்து கடலிலே பயணம் செய்தவர்கள். அவர்கள் சுக்கானை திருப்புகின்ற பொழுது உள்ள லென்ஸ் வச்சு ஆமை போகின்ற திசையில் தான் போவாங்களாம். ஏன்னா ஆமை திசை திரும்பாது. அந்த நீரோட்டங்களை வைத்துக் கொண்டு கடலை செலுத்தியவர்கள் என்று குறிப்பு சொல்கிறது. Be like a tortoise. லைஃப் ஒரு முறை தானே. கற்றுக்கொள், சைன் பண்ணிட்டு போ. பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த என்கிறேன் நான். பயன்படுத்தாதவர்கள்